ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்தவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்ய வேண்டும் என்று தமஸ்கு நோக்கி பயணமானார் சவுல். திடீரென ஒரு ஒளி பிரகாசித்தது. தரையில் விழுந்தார். சவுலே, சவுலே, என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்ற அன்பான குரல் கேட்டது. சவுல், ஆண்டவரே, நீர் யார் என கேட்க, நீ துன்புறுத்தும் இயேசு நானே என்று பதில் கிடைத்ததும் கலங்கி போனார். அத்தோடு தன் தீய வழிகளை விட்டு கிறிஸ்துவின் பணிக்கு தன்னை அர்ப்பணித்தார். இதனால் யூதர்கள் பவுலை கொல்ல வகை தேடினார்கள். இவர் தேவனுக்கென்று அனுபவித்த பாடுகளும் கொடுமைகளும் ஏராளம். பவுல் கிறிஸ்துவுக்கென்று தனக்கு லாபமாயிருந்த அனைத்தையுமே நஷ்டம் என்று எண்ணினார். இயேசு கிறிஸ்துவும் பிதாவின் விருப்பத்திற்கென்று தாமாகவே ஏழ்மையானது போல நமக்கு உண்டானவைகளை நம்மை நாமே வெறுக்க முயல வேண்டும். நம்மை நாம் வெறுமையாக்குவது என்பது ஒரு ஆன்மீக பயிற்சி. பவுலும் தன்னை ஆண்டவருக்கு முன்பாக வெறுமையாகவே வெளிப்படுத்துகின்றார். சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுகிறார். பிரியமானவர்களே, நாமும் கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்தின் மேன்மையை எல்லாம் வெறுக்க வேண்டும். கல்வியோ பதவியோ பொருளாதார உயர்வோ நம்மை ஒருபோதும் பரத்துக்கு அழைத்து செல்லாது என்பதை உணர்ந்து கிறிஸ்துவுக்காக சுயத்தை வெறுத்து எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணி சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட கடவோம். தேவன் கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மட்டில்லா கிருபையும் நிறைந்த பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். அன்பின் பிதாவே, சுயத்தை வெறுத்து உம்மை உறுதியாய் பின்பற்ற உங்க கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். என்னை மறவாமல் நிறைத்த அன்பின் தேவனே, உம்மை மறவாமல் நன்றி உணர்வுடன் நீர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு உண்மையுள்ளவனாய் வாழ எனக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிற உமது நாமத்தை அறிந்திருக்கிற உண்மையை நம்பி இருக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரையும் கைவிடாமல் ஆசீர்வதித்து காத்தல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் இன்று ஒரு வசன நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரும் ஏக மனதோடும் ஏக சிந்தையோடும் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு உங்க சித்தத்தின்படி உரிய பதிலையும் நன்மைகளையும் அவர்களுக்கு தந்து அவர்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ தேவரீர் கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தரைவழி வான்வழி நீர்வழி பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்பட தேவன் இரக்கம் செய்திட வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க கிருபையை நித்திய ஜீவனை நாங்கள் பெற்று அனுபவிப்பதோடு இயேசு கிறிஸ்துவ சிந்திய விலைக்கிரயத்தை அலட்சியப்படுத்தாமல் நாங்கள் உறுதியுடன் நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு காத்துக்கொள்ளுங்க. அப்பா, நாங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் உம்முடைய நாம மகிமைக்காக தேவையில் இருப்பவருக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்யல எங்களுக்கு கிருபை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக வருகிற சத்ருவின் போராட்டங்களுக்கும் சுகவீனங்கள் பலவீனங்கள் மரண கண்ணிகளுக்கும் உங்க பலத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அனைவரையும் காத்து ரட்சித்துக் கொள்ள ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வருங்கால சந்ததியினர் குடும்பத்திற்கும் தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமான மக்களாக வாழவும் அவர்களை பலனிழக்க செய்கிற கேட்டுக்குள் கொண்டு செல்லுகிற கஞ்சா புகையிலை போதைப் பொருட்கள் மதுபானம் சமூக வலைத்தள பாவங்கள் ஆன்லைன் சூதாட்டங்களிலிருந்து ஒவ்வொருவரும் முழுவதுமாக விடுவிக்கப்படவும் சத்துருவின் கண்ணிகளில் சிக்காதபடி காக்கப்படவும் குணப்படவும் ரட்சிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் மனம் திரும்பவும் பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் விடுவிக்கப்படவும் ரட்சிக்கப்படவும் பரிசுத்தமாக வாழவும் தயவுசெய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பள்ளி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உங்க சம்பூர்ண ஞானத்தை பொழிந்தரவும் குழந்தை பாக்கியத்துக்காக உம்மிடமிருந்து எதிர்பார்ப்புடன் காத்திருக்கும் ஸ்திரீகள் வாழ்வில் அற்புதம் செய்திடவும் திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரவும் கர்ப்பமான ஸ்திரீகளுக்கு உரிய காலத்தில் ஆரோக்கியமான சுகப்பிரசவம் உண்டாகவும் தேவரீர் தயவு செய்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை தந்தல்லவும் ஒவ்வொருவரின் அப்பம் தண்ணீர் வருமானம் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் இரட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறவர்கள் உண்மையா உத்தவமாய் நீதியா நேர்மையா செயல்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிக நன்மையை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமேன்.